திருச்சிற்றம்பலம். ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மனைவி ஒரு செல்ல மகள். செல்வ மகளாகவும் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே எப்போதும் இருப்பான் வணிகன். வணிகன் தன் மகளுக்காகத்தான் வாழ்கிறோம் என்று வெளியூர் சென்று பணம் சம்பாதிக்க வேண்டும். அவள் வாழும் வாழ்க்கை கோடீஸ்வரியாக வாழ வேண்டும். யார் பார்த்தாலும் மகளை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். பிறந்தால் இவளை போல் பிறக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இப்படியே இரவும் பகலும் தன் மகளையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தான் வணிகன். மகளின் நடை, உடை, பாவனையெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தான். வணிகனின் மகளுக்கு 15 வயது ஆனபோது, பெரிய பெண்ணாக ஆனபோது இந்த ஊரையே வியக்கும்படி விழாவை சிறப்பாக செய்து முடித்தான். வணிகனின் மகள் பெரிய பெண்ணாக ஆனதால் வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டு பக்கத்து வீட்டு தோழிகளோடு விளையாடியே பொழுதை கழித்தாள். ஒவ்வொரு நாளும் வணிகனின் மகளுக்கு சந்தோஷமான நாளாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் வணிகன் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த போது ஒரு 20 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவன் வணிகனை பார்த்து, ஐயா, நான் தாய் தந்தை இல்லாதவன். அனாதை போல் தெருவில் சுற்றி கொண்டு இருக்கிறேன். எனக்கு வாழ வழி தெரியவில்லை. நீங்கள் ஏதாவது வேலை கொடுத்தால் நான் உங்களுக்கு காலத்திற்கும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கள் என்றான் இளைஞன். உடனே வணிகன், ஒருவருக்கு வேலை கொடுக்கும் அளவிற்கு நான் பெரிய மனிதன் இல்லை. வேறு எங்காவது போய் கேள் என்று அந்த இளைஞனை அனுப்பி வைத்தான். இதை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த வணிகனின் மகளுக்கு மனதை நெருடியது. இளைஞன் பார்க்க நல்லவனாக இருக்கிறான், பாவம் பசி பட்டினியோடு அலைகிறானோ என்னவோ என்று வேதனைப்பட்டாள். எப்போதும் இளைஞனின் முகம் இவள் கண்ணை விட்டு நீங்காது போல் இருந்தது. இவளுடைய ஆழ் மனதில் இளைஞனின் முகம் பதிந்து விட்டது. வருடங்கள் ஓடியது. வணிகனின் மகளுக்கு திருமண வயது வந்தது. வணிகன் தன் மகளுக்கு ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்து கோடீஸ்வர வீட்டு வரனாக பார்க்க வேண்டும், கோடீஸ்வர வீட்டு மருமகளாக வாழ்வதை கண்குளிர பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான் வணிகன். ஆனால் மகளோ எப்போதோ பார்த்த அனாதை இளைஞனை நினைத்து வாடுகிறாள். இதை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாள். அவனை பார்க்க வேண்டும் என்று மனம் ஏங்கியது. வணிகன் மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்வதற்குள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்றுவிட்டு வரலாம் என்று மகளையும் மனைவியையும் அழைத்து கொண்டு குலதெய்வம் கோவிலுக்கு கிளம்பினான். குலதெய்வம் கோவில் மலை மேல் இருக்கிறது. வணிகன் அந்த இடத்தை அடைந்த போது இருட்டாகி விட்டது. அதனால் அடிவாரத்தில் இரவி தங்கிவிட்டு காலையில் மலை மேல் ஏறுவோம் என்று அடிவாரத்தில் சாப்பிட்டு விட்டு இரவு அங்கேயே தங்கிவிட்டார்கள். அடிவாரத்தில் பிச்சைக்காரர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. வணிகன் மனைவி மகளோடு ஒரு ஓரத்தில் படுத்திருந்தார்கள். அப்போது ஒரு இளைஞனின் குரல், என்னை தூக்கிவிட யாராவது இருக்கிறீர்களா? என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்று ஒரு குரல் கேட்டது. வணிகனின் மகளுக்கு இந்த குரல் எப்போதோ கேட்டது போல் இருக்கிறது என்று திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து தாயும் தந்தையும் பார்த்தால் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். எழுந்து பார்த்தால் கும்மிருட்டாக இருந்தது. அங்கே யாரும் இல்லை. தூரத்தில் இளைஞன் அமர்ந்து கூப்பிடுவது போல் இருந்தது. தாய் தந்தைக்கு தெரியாமல் இளைஞன் பக்கத்தில் போய் நின்றவுடன் இளைஞன், பெண்ணே, இந்த கம்பை பிடித்து எழுந்து நிற்க உதவி செய்ய முடியுமா என்றான். இளைஞனின் ஒரு கை பிடித்து எழுந்து நிற்க உதவி செய்தால் எழுந்து நின்றான் இளைஞன். ஒரு கால் இல்லாமல் கம்பின் உதவியோடு நின்றான். இவளுடைய ஆழ்மனதில் பதிவான முகம், குரல் இதுதான் என்பதை முடிவெடுத்து அவனிடமே கேட்டு விடுவோம் என்று நினைத்தாள். தந்தைக்கும் மகளுக்கும் நடக்கும் இந்த போராட்டத்தில் யாருடைய ஆசை நிறைவேறும் என்பது நம்மை படைத்த ஈசனுக்குத்தான் தெரியும். மகளுடைய விதிப்பயன் எப்படி இருக்கிறது என்பதை இந்த கதையின் முடிவில் பார்ப்போம். இறைவனின் படைப்பில் உருவாகும் இந்த கதையை மக்களாகிய உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அன்பே சிவம். நன்றி.